ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புதினா சட்னி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கத்தை புதினா எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ நான் புதினா சட்னி செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நான் இப்போ புதினா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை நல்லா வணங்கிக்கலாம். பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். நம்ம கிண்டி விட்டோம்னா உடனே குறைஞ்சிரும். புதினாலாம் நல்லாவே சுருங்கி குறைஞ்சிருச்சு. எல்லாம் வேகட்டும். நல்லா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். புதினா நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஒரு 4 இலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு.